சில தினங்களுக்கு முன்புதான் நம்ம பார்த்தோம். ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொஹிதீன் அவர்கள் சில கோரிக்கைகளை தமிழக முதல்வருக்கு முன்வைத்தார். ஒரு 10 கோரிக்கைகள் இருக்கும். அந்த 10மே தமிழக நலன் சார்ந்ததோ அல்லது பொதுமக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதாகவோ இல்லை. முழுக்க முழுக்க அவருடைய மதம் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைத்து இதெல்லாம் நீங்க சரி பண்ணி தரணும் அப்படின்றாரு. அதுல முக்கியமான விஷயங்களா அந்த நீண்ட கால சிறைவாசிகள் அவங்களை நீங்க உடனே விடுதலை பண்ணணும், அப்படி இல்லைன்னா பரோலாவது கொடுக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதெல்லாமே நம்ம ஸ்ரீ டிவில டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஐயுஎம்எல் அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர் ஷாஜகான் அவர் என்ன திட்டவட்டமா சொல்லியிருக்காரு அப்படின்னா, புதிய வக்ஃப் வாரிய சட்டத்தை தமிழகம் ஏற்காது, நாங்க இங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு திமுக எந்த நிலைப்பாட்டில் இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் தான் தாவேகாவும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் அழுத்தி சொல்லி இருக்கிறார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஒருபோதும் அமல்படுத்த விட மாட்டோம் அப்படிதான் சொல்லியிருக்காரு. நெவர், வரவே வராது. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு என்கின்ற மாநிலம் எங்கே இருக்கிறது? பாரத நாட்டுக்குள்ள இந்தியாவில் ஒரு மாநிலமா இருக்கா, இல்ல ஏதாவது தனியா சிங்கப்பூர் மாதிரி மலேசியா மாதிரி தனி ஒரு நாடா இண்டிபெண்டன்ட் யுனைடெட் தமிழ்நாடு தனியா இருக்கிறதா என்ற சந்தேகம் வந்திருக்கிறது. ஏன்னா நம்முடைய பாரத நாட்டுல சட்டமாக்கப்பட்டு அதன் பிறகு பல பேர் கோர்ட்ல முறையீடு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து நீங்க ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு பில் பாஸ் பண்ண பிறகு ராஜ்யசபா லோக்சபால பாஸ் பண்ண பிறகு அதன் பிறகு ஒரு கமிட்டி பார்லிமெண்ட் நிலைக்குழுக்கு அனுப்புவாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதன் பிறகு கெசட்ல போடுறாங்க. கெசட்டுக்கு பிறகு கூட கோர்ட்ல நீங்க போடலாம், வழக்கு போட்டு கோர்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு இது எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என்று அது தீர்ப்பு கொடுத்த பிறகுதான் அதை செயல்படுத்த முடியும். இத்தனையும் நடந்து முடிஞ்ச பிறகு கூட நான் அதை ஏத்துக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? மும்மொழி கொள்கை ஏத்துக்க மாட்டேன், மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எந்த சட்டமோ செயல்களோ மத்திய மாநிலத்தை ஏத்துக்க மாட்டேன், ஜிஓ ஏத்துக்க மாட்டேன். அப்ப தமிழ்நாடு எங்க இருக்குங்கிற சந்தேகம் வருது இல்லையா? ஆக முந்தைய திமுக அரசை விட மிக மோசமாக பிரிவினைவாதம் பேசக்கூடிய நாட்டோட மெயின் ஸ்ட்ரீம் அந்த தேசியத்தோடு ஒட்டாத ஒரு அரசாக இந்த தாவேகா அரசு இருக்கின்றது என்பது இதனுடைய முதல் பார்வையா நான் சொல்றேன். இரண்டாவது கோணத்துல பாருங்க, இங்க இந்த வக்ஃபு ஏன் வந்தது? நம்ம பார்த்திருக்கோம். திருச்செந்துறை என்கின்ற கிராமத்துல ஒரு விவசாயி அவங்க நிலத்தை கொண்டு போய் ஐயோ உங்க குடும்பத்துல கல்யாணம் பண்ணு சொல்லிட்டு போனோம்னா இது வக்ஃபுக்கு சொந்தமானது. என்னையான்னு பார்த்தோம்னா அந்த கிராமம் முழுக்க வக்ஃபுக்கு சொந்தமானது. 1500 ஆண்டுகள் பழமையான அந்த கோயில் முதற்கொண்டு வக்ஃபு சொந்தமானது. இது நாடு முழுக்க பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. அப்புறம் பார்த்தோம்னா செங்கோட்டையை வக்ஃபு சொந்தம். அப்புறம் சொல்றான் இந்த என்டையர் குளோப், உலகம் முழுக்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. நானா பார்த்து நீ வச்சுக்கோன்னு சொன்னா நீ வச்சுக்கலாம். அப்படி சொல்லக்கூடிய இஸ்லாமிய கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்ததுதான் காங்கிரஸ் போட்ட வக்ஃப் சட்டம். எப்படிப்பட்ட அநியாயம் பாருங்க. அது அவங்க ப்ரூவ் பண்ணும். வக்ஃபு இவர் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வக்ஃபோடு சொல்லணும், என்ஓசி கொடுக்கணும். அப்பதான் உனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமே தவிர, இல்லாட்டி வக்ஃப் டிக்ளேர் பண்ணா முடிஞ்சது கதை. எப்படிப்பட்ட அநியாயம் பாருங்களேன். மயிலாப்பூர்ல பேயாழ்வார் அவதரித்த தலம், நம்ம நாட்டுக்கு முஸ்லீம் வருவதற்கு முன்னாடியே அவர் அவதரித்த தலம் இருக்கிறது. அதை பற்றி பாடல்கள்லாம் நீங்க பார்க்கலாம், கூகுள்ல போய் தேடி பாருங்க. அந்த பேயாழ்வார் அவதரித்த தலம் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறது இன்னைக்கு கூட. என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். இது மாதிரி நாடு முழுக்க கிருஷ்ணர் பகவான் வாழ்ந்த கடைசியா அந்த அவதாரம் நிறைவு பெற்ற இடம் துவாரகா. அவர் பிறந்தது இங்க யமுனை நதிக்கரையில பிருந்தாவனத்துல இருந்தாலும் கூட இங்கதான் அவருடைய அரசாங்கம். அங்க அந்த துவாரகையில இன்றைக்கு கடலுக்கடியில் ஒரு பெரிய நகரம் இருக்கிறது. அவருடைய டேட் ஆஃப் துவாரகா நம்ம தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய ஓஷன் அந்த கடலுக்கான இது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் தான் போய் அங்க ஆராய்ச்சி பண்ணி ரேடியோ கார்பன் டேட்டிங் முறையில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. கலியுகம் தோன்றுவது கரெக்டா எல்லாம் டேட் மேட்ச் ஆகுது. அந்த துவாரகால துவாரகாவுக்கு போறதுக்கு முன்னாடி கடல்ல நீங்க போய் பார்க்கணும். அந்த இப்ப கூட போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், மெயின்லேண்ட்ல உள்ள 2 தீவு தாண்டி உள்ள போகணும். அந்த 2 தீவுக்கு பெட் துவாரகா என்று பேர் வச்சிருக்கிறார்கள். அந்த பெட் துவாரகால கிட்டத்தட்ட 7000 குடும்பங்கள் இருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல 6000 குடும்பம் முஸ்லீம், 1000 குடும்பம் தான் ஹிந்துக்கள். அங்க பழமையான கோயில் இருக்கிறது துவாரகாதீஷ் கோயில், 5000 ஆண்டு பழமையான கோயில். ருக்மணி கோயில் இருக்கிறது.
இந்த துவாரகாதீஷ் கோயில் ருக்மணி கோயிலை முழுக்க சுத்தி சரவுண்ட் பண்ணி இஸ்லாம் துலுக்க வந்து வீடு கட்டிட்டான். இத்தனைக்கு அந்த துவாரக இப்ப நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த காலகட்டத்துல அங்க இஸ்லாம் வந்து உள்ள குடி வரான். அதுக்கு முன்னால கிடையாது. அவன் தான் அப்படியே இனப்பெருக்கம் நடக்குமே. இத்தனை 70 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஹிந்துக்கள் 1000 இருக்கும், அவன் 7000 இருக்கும். இதை விட என்ன கொடுமைனா அந்த பெட் துவாரகாவுக்கு நீங்க வந்து ஒன்லி த்ரூ போட்டு, பிரிட்ஜு கிடையாது, ரோடு கிடையாது, போட் மூலமாகத்தான் போகணும். போட் மூலம் நீங்க போனீங்கன்னா, நீங்க ஸ்கல் கேப் போட்டு லுங்கி கட்டின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ரூபாய். அந்த மாதிரி ஸ்கல் கேப் எல்லாம் போனீங்கன்னா 100 ரூபாய். துலுக்கன்னா 6 ரூபாய், மத்தவனா 100 ரூபாய். இந்த அணியா இங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கூட போது விடுங்க. அந்த துவாரகாதீஷ் டெம்பிளும் அந்த ருக்மிணி தேவி கோயிலும் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி என்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டிக்ளேர் பண்ணிட்டா போய் எவ்வளவு நம்ம தானே போய் மெனக்கணும். ஐயா நீங்க அதை ரிலீஸ் பண்ணி கொடுங்க, நாம தானே போய் கேட்கணும். அவங்க குஜராத்தினுடைய ஹைகோர்ட்ல தீர்ப்பு வந்தது கடைசியா வந்து வக்ஃப் ஹஸ் நோ, இது அதுல வந்து எந்த இதுக்கு வக்ஃப்க்கு உரிமை கிடையாது என்று தீர்ப்பு வந்தது. மோடிஜி அவர்கள் போய் அங்க வந்து அந்த துவாரகாதீஷ் கோயில்ல அந்த கடற்கரை போய் ஸ்நானம் பண்ணார், குளித்தார். பெரிய அளவுல அது பேப்பர்ல வந்து ஆச்சு. இன்றைக்கு சூழ்நிலை மாறி இருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு அநியாயமான ஒரு கொள்ளை, பகல் கொள்ளை, எதை வேணா கொள்ளையடிக்க முடியும் வக்ஃப் சொன்னா போதும். அப்படிப்பட்ட பெரும் கொள்ளையை தடுத்து நிறுத்தியதான் அந்த வக்ஃப் சட்டம். அதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, தமிழ்நாட்டுல திருச்செந்தூர் நமக்கு தெரியும், பெட் துவாரகா தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட அநியாயத்தை தடுத்து நிறுத்தியது வக்ஃப் சட்டம். சரி, இப்போ வந்து இந்த மாதிரி இது ஏதோ கோல்மால் பண்ணி வக்ஃப் சட்டம் கொண்டிருக்காங்க பாருங்க. யூபியில இந்த வக்ஃப் சட்டத்துல என்னன்னா, எல்லாருமே உமீட் போர்ட்டல் என்கின்ற ஒரு போர்ட்டல் மூலமாக பதிவேற்றம் பண்ணணும். அதுல நாடு முழுக்க லட்சக்கணக்கான ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆயிரக்கணக்கான இல்ல 10,000கணக்கான வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வேர் நாட் லோடட் இன்டு உமீட் போர்ட்டல். அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க? டாக்குமெண்டே இல்ல. ஏன்னா நீ கவர்மெண்ட் போர்ட்டல் வந்து நீங்க வக்ஃப் ப்ராப்பர்ட்டி சொன்னா பதாது, டாக்குமெண்ட் எவிடன்ஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? அப்ப அதுல இருந்தே தெரியுது இல்ல உங்களுக்கு டுபாக்கூர்னு. இதோட கொடுமைனா அந்த மாதிரி பண்ண பிறகு வெரிஃபை பண்றாங்க. நீ ஒரு டாக்குமெண்ட் இப்போ அப்லோட் பண்ணீங்க, வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அந்த பொய். அப்ப இந்த மாதிரி போலி டாக்குமெண்ட் மூலமாக அப்லோட் பண்ண 31,000 வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வந்து இன்வாலிட் யூபியில மட்டுமே சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல யூபி மட்டும். இந்த நாடு முழுக்க யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இது முழுக்க முழுக்க டுபாக்கூர். டுபாக்கூர் வைத்து இந்துக்களுடைய, பொதுமக்களுடைய, கவர்மெண்டுடைய ப்ராப்பர்ட்டியை கொள்ளையடிப்பதை தடுத்ததுதான் வக்ஃப் சட்டம். சுருக்கமா சொன்னோம்னா, சரி இப்படி கொள்ளையடிச்சு நீ வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ற, அது வந்து எதுக்காக? வக்ஃப்ங்கிறது எதுக்கு? முஸ்லிம் சேரிட்டி. இது ஒரு ஹஜ் யாத்திரை போறான், இல்ல இது ஒரு கூழ் ஊத்துறான், ஏதோ ஒண்ணு. இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த இதுக்காக. அந்த முஸ்லிம் சேரிட்டிக்கும் இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி போல முஸ்லிம் மத அடிப்படைவாதிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கொள்ளை பணத்தை இந்த கொள்ளைக்காரர்கள் பயன்படுத்தியை தடுப்பதற்காக தான் வக்ஃப் சட்டமே. அப்ப வக்ஃப் யாரா ஆதரிக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பழைய வக்ஃப் சட்டத்தை ஆதரிக்கிறேன், புதிய வக்ஃப் திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னான் என்ன அர்த்தம்? அடிப்படைவாத இஸ்லாமிய கொள்ளைக்காரன். அடிப்படைவாதிகள் பிளஸ் கொள்ளைக்காரன். அதனால தமிழ்நாட்டுல இப்படி வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னங்கிறது. அதனால இது வந்து சட்டத்தை மதிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை மதிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இவ்வளவு டீட்டெயிலாக நான் சொன்னேன். அதனால இது வந்து அறிக்கை விட்டிருக்கிறார், போக போக தெரியும்.